அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இனி இவங்க தான் என்னுடைய தளபதிகள் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரை பத்தி பேசியிருக்காரு. அவங்க யாரு அப்படின்றத இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியில பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 2 பேரை பத்தி தான் அதிகமாக தற்போது இணையம் முழுக்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. விவாத மேடைன்னு வந்துட்டாலே இவங்க இருவர்ல யார் வராங்க அப்படின்றது தான் அனைத்து மக்களுடைய கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. அவங்க யாரு அப்படின்னா சாட்டை துரைமுருகன் மற்றும் இடுமோனும் கார்த்தி அவர்கள் தான். ஏன்னா இவங்க இருவருமே பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கிய தூணாகவும் நாம் தமிழர் கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பாளர்களாக இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வரக்கூடிய மேடைகள் எல்லாமே நிச்சயமாக ஆக்கப்பூர்வமாகவும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு வர வைக்கிறாங்க அப்படின்றத இவங்களுடைய ஒரு சாமர்த்தியமான பேச்சாகவும் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சீமான் வராரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஊடகங்கள் குவிவாங்களோ அதே மாதிரி தான் இடுமனும் கார்த்தி மற்றும் சாட்டை துரைமுருகன் மேலேயும் ஒரு பெரிய ஊடக வெளிச்சம் தற்போது இருந்துட்டு இருக்கு. இதன் காரணமாகவே மக்கள் மன்றம் இது போன்ற விவாத மேடைகள்ல இவங்க இருவருமே அதிகமாக பங்கெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இவங்க தான் அதிக வைரலாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நாம் தமிழர் கட்சியில இருந்து ரொம்ப முக்கிய முகமான காளியம்மாள் விலகிய பிறகு இனிமே நாம் தமிழர் கட்சியில யாருடா இருக்கா அப்படின்னும் இனிமே சீமானுக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்புல யாருமே கிடையாது, முக்கிய முகங்களாகவும் யாருமே கிடையாது, நாம் தமிழர் கட்சியை எளிதில் வீழ்த்திடலாம் அப்படின்னு அனைவருமே திட்டம் தீட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. இப்படி இருக்கும் வேளையில எல்லா விவாத மேடைகள்லையுமே சாட்டை துரைமுருகனும் இடுமனும் கார்த்தியும் தாவேகா நிர்வாகிகளையும் திமுக நிர்வாகிகளையும் ஓடவிட்ட ஒரு காரணத்தினாலேயே இவங்க பார்த்தீங்கன்னா தற்போது அதிக அளவில் வைரலாக இருந்துட்டு இருக்காங்க. சீமானவர்கள் கூட பேசும்போது இவங்களை குறிப்பிடும் போதும் என்னுடைய 2 தளபதிகள் அப்படின்னு குறிப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு இவங்க இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மக்கள் தற்போது தங்களுடைய ஆதரவையும் ஆரவாரத்தையும் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இடுமோனம் கார்த்தி முழுக்க முழுக்க அரசியலையும் ஆக்கப்பூர்வமாக வச்சு பேசும்போது இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா நக்கலும் நையாண்டித்தனமான பேச்சினால இவங்க இருவருமே ஒரு சிறந்த காம்போவாகவும் பார்க்கப்படுறாங்க. வெறும் அரசியலை மட்டுமே பேசிட்டா மக்கள் போர் அடிச்சு எழுந்து போயிடுவாங்க அப்படின்ற காரணத்தினாலையும் அரசியலோடு கலந்த நகைச்சுவையும் நையாண்டித்தனத்தையும் சேர்த்து தான் பேசணும் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் தனி வியூகத்தையும் அமைச்சு தற்போது மேடைகளை பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இடுமோனம் கார்த்தி பார்த்தீங்கன்னா அறகுறையாக அரசியல் பேசுவங்க மத்தியில தமிழ் தேசிய அரசியலையும் கோட்பாடையும் முழு நேர வேலையாக வச்சு பேசுற ஒரு காரணத்தினாலேயே இடுமோனம் கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா விவாத மேடைகளில் சிறந்த பாராட்டுகள் குவிந்தவன வந்துட்டு இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமான் தன்னுடைய தளபதிகள் அப்படின்னு சாட்டை துரைமுருகனையும் இடுமோனம் கார்த்தியும் குறிப்பிடுவது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.